வயசான காலத்துல நடந்து வரக்கே ரொம்ப சிரமமா இருக்கு. எப்பா கன்சாமி, கன்சாமி. யாருப்பா? அட வெளியே வந்து பாருப்பா. மூர்த்தி எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேனப்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கப்பா. வீட்டுல நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்கப்பா. உங்க வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? நல்லா இருக்காங்கப்பா. என்ன இந்த பக்கம்? இல்லப்பா, ஒரு வேலையா வந்தேன். சரிதான், அப்படியே ஒண்ணு பாத்துட்டு போலான்னு. ரொம்ப நாள் ஆச்சு. சரிப்பா. வீட்டுல எல்லாம் சௌக்கியம் தானே? நல்லா இருக்காங்கப்பா. பையன் எப்படிப்பா இருக்கான்? பையன் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கான்ல. சூப்பர். அவன் காலையில வேலைக்கு போனா பொழுதோட 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவான். அவனை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. அவன் பையன் என்ன பண்றான்? ஏன் பையன் ரொம்ப பொறுப்பான பையன்பா. அது தெரிஞ்ச விஷயம் தானே. 6 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் கோயில் குளம்னா எங்கேயுமே கூப்பிட்டு வர மாட்டான். ஆனா இப்ப எப்ப பார்த்தாலும் சாமி கோயில் அதுக்கு தான் சுத்திட்டு இருக்கான். குளிக்க ஆரம்பிச்சு 6 மணி பாட்டையை போட்டு உக்காந்தான்னு வச்சுக்கேன், 2 மணி நேரம் சாமி பாட்டை போட்டு அவன் ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. யாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அந்த பாட்டு இருக்கு, அவ்வளோ அருமையா இருக்கும்பா அந்த பாட்டு. தெய்வமே, உங்களை பார்க்காம இந்த நாளே எனக்கு ஓடவே ஓடாது. மகிமையே மகிமை. காலையில எந்திச்சு உன் பையன் சாமி பாட்டுலாம் போட்டு பரவாயில்லையப்பா, இதெல்லாம் நல்ல விஷயம் தானே. வேற எதுவும் பண்றானா? இன்னொன்னு பண்றான்ப்பா. அது முடிச்சதுக்கு அப்புறம் யோகா. உடம்பு நல்லா உடம்பு வச்சுக்கணும்ல. உடம்ப பாத்துக்கணும். இந்த வயசுல இப்படி இருக்க முடியுமா? இல்லன்னா சவுண்ட் கேக்குதா? ஓம்னு. ஆமா ஆமா. இப்போ அவன் ஆரம்பிச்சிருப்பான். எத்தனை 8:30 மணி வரைக்கும் ஆரம்பிப்பான்ப்பா. போயிட்டே இருக்கும்பா. யாருமே அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. யோகான்னு அமைதி தானே, அந்த அமைதியை தேடியா போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். யாரோ யோகா பண்ண சொன்னாங்க, அப்படிலாம் பண்ணல. ஆனா நீங்க சொல்லி என்னால பண்ணாம இருக்க முடியாதே. யோகா பண்ணுன்னு சொல்லிட்டாங்க, அடுத்து என்ன பண்ணுன்னு தெரியலையே. யோகா மட்டும் தானே பண்ண சொன்னாங்க, இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சது பண்ணுவோம். ஆமா, அப்ப இத பண்ணிட்டு இருந்தானா வேலை கீழே எதுவும் பையன் போறானா இல்ல ஏதாவது பண்றானா? ஏப்பா அட உனக்கு இந்த ராசாத்தி தெரியுமா? அந்த ராசாத்தி என்னப்பா? இந்த ராசாத்தி குழந்தையா மக? ஆமா ராசாத்தி. அவ மக போறல அந்த டெய்லரிங் கிளாஸ். ஆமா போறேன். என் பையன் கூட இப்ப அங்கதானே போயிட்டு இருக்கான். இப்பெல்லாம் வச்சுக்கேன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. அதனாலதான் எல்லா பிள்ளைங்களும் போறான்னு நினைக்கிறேன். 9 மணிக்கு அப்ப போற ஆரம்பிக்கிறான்ப்பா கிளாஸ். 11 மணி வரை 2 மணி நேரம் அப்படி டேப் அங்கிட்டு பறக்குது, கத்திரிக்கோள் சவுண்டு கேக்குது. அவன் இன்னமும் ட்ரெஸ்ல புதுசா அவனுக்கு பண்றான்ப்பா. அவன் ஃபேஷன் டிசைனிங் ஆக போறான்னு நினைக்கிறேன். இந்த டேப்பை வேற எங்க வச்சேன்னு தெரியல. போ, அந்த டேப் அங்கேயே இருக்கு. இந்த டேப் எடுத்துட்டு அப்படியே உன் பட்டாப்பட்டி ட்ரௌஸ்ல ஏதோ ஓட்டை இருக்குன்னு சொல்லல, அதை எடுத்துட்டு நான் தைச்சு தந்துடுறேன். ஐயோ, இந்த வீடியோல வேற ஆடியோ வர மாட்டேங்குது. அக்காவோட வீடியோல ஆடியோவா முக்கியம், அக்கா தெரிஞ்சா போதும். பரவாயில்லப்பா ஏதோ சொல்ற. ஆனா அவன் படிச்சது கம்ப்யூட்டர் அது இதுன்னு படிச்சான். அதையும் விடலப்பாவன். இப்ப அது எப்படி சொல்றது, கொஞ்சம் படிச்சா போதுமா கோடி கூட சம்பாதிக்கலாமா. 3 மணி நேரம் கிளாஸ்ப்பா. இந்த C++ அப்படி இப்படிங்கிறாங்க. படிக்கிற காலத்துல சும்மாவே இல்லை. நம்ம சும்மா இருக்கும்போது படிக்கலாம் செய்யறோம். எல்லாம் இந்த கோடிங் அக்கானாலதான். இவங்களே பேசாம காலேஜுக்கு வந்து எனக்கு பாடமெல்லாம் எடுத்துருந்தாங்கன்னா நான் ஒரு பெரிய ஆளா வந்திருப்பேன். காலேஜுக்கே போல, அது வேற விஷயம். நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சு அவ்வளவு நல்லா படிப்பான் தெரியுமா? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா உன் பையன் எல்லாம் கஷ்டப்பட்டு உழைப்பான் போலயே. அப்ப இப்படிலாம் வேலை செஞ்சா அப்ப உடம்பு என்னப்பா பாத்துக்கிறது? உடம்புக்கு ஏதாவது பண்ணணுமா இல்லையா? இது மாதிரி உடம்பு முக்கியம் தானே. அவன் சொன்னேன். இப்போ நான் சொல்லலாம்னு போனேன், அவன் சொல்றதுக்கு முன்னாடி 6 to 8 ஜிம் கிளாஸ் போயிடுறான்ப்பா. இப்போ நீ இப்ப அவன் யோகா பண்ணிட்டா நீங்க வரல, இதுவே சாயங்காலம் வந்துன்னு வச்சுக்கேன், முன்னாடி வந்து பைசப்ஸ் காமிக்கிறதும் குதிக்கிறதும் மசில்ஸ் காமிக்கிறதும் உடம்பு அப்படி வைக்கிற என்னையுமே சொல்றான்ப்பா. நம்மலாம் அந்த காலத்துல கேப்ப களி கூழெல்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்பு எல்லாம் ஏற்றி வச்சிருக்கோம். இந்த காலத்து பசங்க எல்லாம் ஏதாவது ஜிம்முக்கு போய் ஏதாவது தூக்குனாதான் இப்ப வர முடியும். பரவாயில்ல. இப்பவே உடம்பெல்லாம் இப்படி டயர்டா இருக்கே. உங்க அளவுக்கு இல்ல, இருந்தாலும் உங்க அளவுக்கு உடம்பு ஏத்துற வரைக்கும் ஓய மாட்டான் இந்த ஐயாஸ். ஃபர்ஸ்ட் நான் இந்த வீட்டை தூக்குறேன், அப்புறம் உங்க வீட்டுக்கு வந்து உங்களையே தூக்குறேன். எல்லாம் 20 கிலோ கல்ல. சரி, இவ்வளவுதான் பண்ணி ஜிம்முக்குலாம் போனானா இருந்தாலும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணுமா இல்லையா வாழ்க்கைக்கு? அதையும் வச்சிருக்கான்ப்பா. அதுக்குன்னே டைம் ஒதுக்குறான். 9 to 10பா.
அது ஏதோ இதுவாமே அப்படி இப்படி சவுண்ட் வரும், போன்லயே சவுண்ட் கேட்கலாம், நம்ம எஃப்எம்னு சொல்லுவோம்ல, அதான் அந்த குண்டு சட்டிக்குள்ள எலி ஓட்டுற மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. இவங்க ஏதோ ஆர்ஜின்னு சொல்றாங்கப்பா, அது எதோ பேசணுமாமா, இவங்க ஏதோ பதில் சொல்லணுமாமா. இவ டெய்லி போன் பண்ணிட்டே இருக்கான்ப்பா, ஆனா கிடைக்கவே இல்லையா, என்னன்னே தெரியலப்பா. நான் உள்ள போனா வச்சுக்கேன், தள்ளிவிட்டு கதை சாத்திக்கிறான். என்னப்பா சொல்ற, புதுசா இருக்கு. தானா சிரிக்கிறான்ப்பா, என்னன்னே போல. பக்கத்து இருக்காருங்களே வந்து அவன் கேட்கறாங்க, என்னப்பா உங்க பையன் எதுக்கு ஆச்சா சிரிக்கிறான்னு. ஏதோ ஒண்ணுப்பா, இவ்வளவு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பாக்குறான், ஆனா இப்பதான் கொஞ்சம் ரெஸ்டா சிரிக்க சந்தோஷமா இருக்கான். ஐயோ எவ்வளவு அழகா இருக்காங்களே. ஐயோ இந்த அக்கா பேசுறாவே அப்படியே சாந்தமா இருக்கு. என்னடா இன்னும் ரூம்ல சவுண்ட் வருது? இருப்பா, ஒரு மணி நேரம் மட்டும் பாத்துட்டு தூங்கிடுறேன். நீ பேசுக்கா. காதுல தேன் வந்து பாயுது. சரி, அது ஒண்ணும் பண்றாங்கிற. என் பையனும் சும்மாதான் இருக்கான், வாரத்துல 2 நாள். உன் வீட்டுக்கு அனுப்பிச்சுடுறேன், உன் பையன் கூட சேர்ந்து அவனை ஏதாவது பார்க்க சொல்லு. சரிப்பா சரி, உன் பையனை அனுப்பிச்சுடு. இப்ப என் பையன் மேலே உன் பையனை ஆக்கிடுறான்ப்பா. சரியா? நல்லா வரும். சரிப்பா, நான் வரவா? டீ குடிக்கிறியா? இல்லப்பா, இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். நான் இன்னொரு நாள் வரேன். சரிப்பா சரி, பாப்போம். வீட்டுல கேட்டதா சொல்லு எல்லாத்துக்கும். சரிப்பா. உழைக்காம நீ இருந்தா உடம்பெல்லாம் துரு பிடிக்கும். உழைச்சு நீ முன்னேறு, உலகத்துக்கே ஒன்னா பிடிக்கும். உழைக்காம நீ இருந்தா உடம்பெல்லாம் துரு பிடிக்கும். உழைச்சு நீ முன்னேறு, உலகத்துக்கே ஒன்னா பிடிக்கும். நானே ராஜா, நானே மந்திரி, நாளும் உழைக்கும் ராஜா தந்திரி. நானே ராஜா, நானே மந்திரி, நாளும் உழைக்கும் ராஜா